பத்திரிகையில் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு கிடைப்பதே கஷ்டம் சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் போய் இப்போ விஜய் எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பார் அப்படிங்கிற வீடியோக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, களமே மாறிடுச்சு. அப்படின்றப்போ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் கிடச்சிருக்கு சார், நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்களே எதிர்பாராத அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு விகிதம்லாம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சது சார்? தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு ஒன்று, ஏப்ரல் 23 தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையுமே டிவிக்கேல நிற்க வைக்கிறது வேட்பாளர் இருக்கான்னு ஒரு கேள்வி மிகப்பெரிய கேட்கப்பட்டுச்சு. அவர் சாதலிட அமைதியாக இருந்தார். எல்லா பேர்த்துக்கும் நான் பேச மாட்டேன், என்னுடைய செயல் தான் பேசுங்கிறதா நினச்சிருந்தேன். அது சொன்ன விஷயம். அதை 234 தொகுதி வேட்பாளர் நிப்பாட்டினார், அந்த ஒரு தொகுதியை தவிர்த்து. ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் இருந்தது, விட்டுருவோம். அதை 233 தொகுதிகளில் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. பல தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ண போனார். விஜய் வரமாட்டார் சொன்னவங்களுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திரும்பினா கூட்டம், நடந்தா கூட்டம், வர்றாருன்னா கூட்டம், தேர் திருவிழா மாதிரி இருந்தது. ஒவ்வொரு ஊர்லேயுமே 18 பட்டியல் சேர்ந்தால் ஒரு தேர் திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஜய் வருகை போகும்போது ஒரு தேர் திருவிழாவாக பார்க்கப்பட்டது. கூட்டம் மலை மோதிச்சு. ஏண்டா வர சொன்னோம், ஏண்டா பேச சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சதவிகிதம் இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு தான் இப்போ எல்லாருடைய பார்வையுமே இருக்குது. சாரிடா ஒரு 70% தான் சாரிடா அவங்க பாட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க. இந்த 85 பேருக்கு இது கூட பாருங்கள், இன்னும் ஒரு நாள் 2 நாள் கூட இன்னும் பெர்சன்டேஜ் அதிகமான சதவீத வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னு ஒரு தகவல் நமக்கு வரும்போது, இப்போதைக்கு அது அப்ராக்சிமேட்டாக ஒரு தகவல் இப்போ வந்திருக்கத. ஸோ 84.70% அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இதனால தான் எல்லாருடைய பார்வையுமே, இப்போ 233 தொழில் நிப்பாட்டிட்டாரு, சில தொழில் வரமாட்டார், செய்ய மாட்டார், என்ன பண்ண போகுதுன்னு பார்க்க போனால் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ தொழில் மேற்பட்டு விஜய் வருகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்துட்டு இருக்காத. அப்போது இவ்வளோ தொகுதிகளில் விஜய் வருகிற வாய்ப்பு என்ன இருக்குன்னா, அந்த சதவிகிதம் ஏறிச்சு இல்லைங்களா, அதுதான் ஒரு காரணம். நிறைய பேர் எஸ்ஐஆருக்கு பிறகு எல்லாம் ஈக்குவலு அதில் மைனஸ் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா 54,80,458 வாக்காளர்கள் குறைக்கப்பட்டு எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த வாக்காளர் இருக்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டது. அதில் எஸ்ஐஆருக்கு பிறகு அதனால தான் இந்த பெர்சன்டேஜ் இருக்குது, விஜய் வருகிற இல்லைங்கிற தகவலும் சொல்லப்பட்டது. ஆனால் அதில் கழிக்கப்பட்ட பிறகு எஸ்ஐஆர் ஃபார்முக்கு பிறகுன்ற அந்த வாக்காளர் லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, புது வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, 18, 19+ உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, அவரெல்லாம் சேர்க்கும் போது இந்த பெர்சன்டேஜ் வந்ததுனால விஜயனுடைய வருகை தான் இவ்வளோ பெர்சன்டேஜ் காரணம் அப்படிங்கிற தகவல் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காது. கிட்டத்தட்ட இந்த 18-19 வயசு அந்த ஜென்ஸுக்கு 2K கிட்ஸ் தான் காரணம். நிறைய பேருடைய ஃபேமிலியிலே எங்கள் பசங்க ஓட்டு போடாமல் கடந்து போன நிறைய பேர் இருக்காங்க. 20, 22, 25 வயசு வரைக்கும் ஓட்டு போடாமல் இருந்தாங்க. இன்றைக்கு எல்லா பேருமே ஓட்டுச்சாவடிக்குள்ள தன்னுடைய கடமையை பண்ணியிருக்காங்க. அந்த ஆசையை தூண்டுனது யார்? ஆசைங்கிறது ஒரு பக்கம் புரிய வச்சிருக்கார், அது விஜயனால தான் அப்படிங்கிறத நிறைய பேருடைய பேரண்ட்ஸுடைய குரலாக இருக்குது. எனக்கு தகவல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நிறைய மெசேஜ் பார்த்தா டிவிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவரையும் விசாரிக்கும் போது பார்த்தா ஒரு 100 பேர்கிட்ட நம்மளுடைய தகவல் வந்ததுன்னா 80 பேர் விஜய்க்குன்றாங்க. இது எதையோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வேணும் அப்படிங்கிறத அவர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு எதிரில் கூட பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஓட்டு போகிறதுக்காக சென்னையில் அவங்க 5 ஓட்டு இருக்குது. ஐடி கம்பெனி பெங்களூர் ஒர்க் பண்ணுறாங்க. 5 பேரும் நேற்று காலையில் 10 மணிக்கு காரில் புறப்பட்டு இங்கே 4 மணிக்கெல்லாம் சென்னை 4:30 மணிக்கு போய் ஓட்டு போட்டு வந்த ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் எங்களுடைய வாக்குகளே நாங்கள் விஜய்க்கு செஞ்சுருக்கோம். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் நாங்கள் சில பேர் ஓட்டு போடலை, நான் கடந்து போயிருக்கோம், ஆனால் இந்த முறை எங்களுக்கு சில விஷயங்கள் தேவை, அதை விஜயினுடைய அவளுடைய இந்த பேச்சில் நாங்கள் உணர முடிஞ்சது. நிறைய விஷயங்களை எங்களுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞர்களுடைய பார்வையாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக எனக்கு என்ன ஒரே விஷயம் தெரிய வருதுன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், அதை உருவாக்க நினைக்கிறார்கள் அப்படிங்கிறனால தான் இந்த சதவீதம் கிட்டத்தட்ட 80% போனதுக்கு காரணமே இதுதான். இப்போது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு தகவல் நம்ம நேற்று கூட சொல்லியிருக்கேன், நான் முந்தானத்து வீட்டு கூட பேசியிருக்கேன். இப்போ சமீபத்தில் 23 எலெக்ஷன் எடுத்து இல்லைங்களா, இந்த 19ஆம் தேதியெல்லாம் பரப்பிட்டு வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் சென்னையிலேயும் திருச்சியிலையும் மதுரை லேண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு மேஜராக வந்தீங்கன்னா சென்னை கொண்டு வரும், திருச்சி கொண்டு வரும். திருச்சி தான் ரொம்ப லேண்ட், ஆனால் சென்டர் பாயிண்ட் அது.
சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த நிறுவனம் கூட எதற்காக சார்ட்டர்ட் பண்ணால் அமௌண்ட் அதிகமாக இருக்குமே, எதற்காக போறீங்கன்னு சொல்லும்போது, புது அரசியல் உருவாகி இருக்கு தமிழ்நாட்டில், புது ஒரு தலைவர் உருவாகி இருக்காரு, அவர்களுக்காக அவர் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக எங்களுடைய வாக்குகளை செலுத்துறது நாங்கள் போகிறோம், பணம் எங்களுக்கு பெருசு இல்லை அப்படின்னு வெளிப்படையாக பேசப்படுறத பார்க்க முடிஞ்சு நம்ம இதை. ஸோ இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய வாக்குமே கிட்டத்தட்ட டிவிகே விஜய்ங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை நம்ம விசாரித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தகவலை சொல்கிறோம் நம்ம அதை. ஸோ நிறைய பேர்களுடைய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுடைய பார்வையும் இப்போ என்ன வருது அப்படின்னா, இந்த சதவீதம் உயர்ந்ததே காரணம் விஜயனால மட்டுமே தான். பட் மே 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய கணிப்பு இப்போ உருவாகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அங்கே கிரீன் கார்டு வாங்கிட்டு சிட்டிசனாக மாற நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவர் வர முடியலைங்கிற ஒரு ஏக்கம், அந்த ஓட்டிங்க கிடையாது. அப்போது அமெரிக்காவில் கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் அணிவகுப்பே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-30 காரை ரெடி பண்ணி அங்கே டிவியோட ஃப்ளாகை கொடி பண்ணி எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லி அவர்கள் வீடியோவை இன்ஸ்டால் இதிலே பதிவு பண்ணப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை விஜய் கோட்டு போடுங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்ட விஷயத்தை அவர்கள் கொண்டாடுறாங்க. அங்கே அல்லது எமர்ஜென்சின்னு ஒரு டைம் இருக்கும் உங்களுக்கு, அது ஃப்ளைட் புக் பண்ணிட்டு வரதுக்கு. அந்த மாதிரி எமர்ஜென்சி கோட்டில் புக்கிங் பண்ணி வந்து இறங்கின விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பேர் வந்தது, தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் போனது, வாக்குகள் பதிவானது, கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஒவ்வொரு சென்டர்லையுமே ஏறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது முக்கியமாக ஒரு 5 தொகுதி எடுத்திருக்கேன், நான் சொல்கிறேன். இப்போ இது தவிர தனி நபராக நிறைய பேர் பெறப்பட்டு வந்த ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. ஃப்ளைட்டில் வந்து இறங்கி ஓட்டு போகிறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை விஜய் சர்க்காரில் அதான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்தது, கிட்டத்தட்ட இந்த சதவீதம் உயர்ந்தது. மற்றவர்களுடைய பார்வை இவ்வளோ பேர் வந்து இறங்கி ஒரு 20% உயர்த்திருக்கார் விஜய் அப்படின்னா எத்தனை தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை கிட்டத்தட்ட பல தொகுதிகள், நிறைய தொகுதிகளில் வந்து விஜய் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் வந்து ஏற்கனவே சொன்னார், நான் கிங் மேக்கர் இல்லை, கிங் அப்படின்னு ஒரு மேடையில் பேசின விஷயம் ஒன்று இருக்குது அவர். இது சார் இப்போ சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து களமே மாறிடுச்சு டோட்டலாக. விஜயோட இந்த வாக்கு சதவீதம் வந்து பல இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகுது, பல இடங்களில் இழுபறி நிலைமையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் சில டேட்டாஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கிடைச்ச டேட்டாஸு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு, 90% வந்ததுலாம் யாரும் எதிர்பாராத ஒரு ரெக்கார்டு. நீங்கள் என்ன டேட்டாஸ் இருக்குது சார்? ஒரு 5 தொகுதி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் விட இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த டிவிகேனுடைய ஓட்டு போடுறதுல அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதில் ஒரு தொகுதியில் வந்து டிவிகே விசில்ஸில் ஓட்டு போட்டு 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 அந்த பட்டனே உடஞ்சி போன ஒரு தகவல் ஃபோட்டோவோட ஒரு விஷயம் வந்திருக்காது. அது எந்த இதுன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ குறிப்பாக வந்து நான் ஒரு 5 தொகுதி எடுத்திருக்கேன், பெர்சன்டேஜ் அதிகமானதில். அதில் நாமக்கல் முக்கியமாக இந்த விஜயுடைய அப்படி போய் ரொம்ப திருப்பத்தி இருக்கிற தொகுதியில் சிலது. நாமக்கல் வந்து 2021 வந்து 80.18% வாக்குப்பதிவு. இப்போ 2026 89.46%, 9.28 எக்ஸ்ட்ராவாக பதிவாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் தான் கலெக்டர் லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் பார்த்தா, அதில் வந்து 2021 79.8%, இப்போ 2026 89.77%, 10.69% வந்து எக்ஸ்ட்ரா வாக்குகள் வந்திருக்கு. தருமபுரி 2021 வந்து 86.3%, 2026 89.78%, 3.7% வாக்குகள் வித்தியாசப்படுத்தியிருக்கு. அடுத்து சேலம் முக்கியமான பார்டர் இது. இதில் வந்து 2021 82.8%, 2026 90.31%, கிட்டத்தட்ட 8.23% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. முக்கியமான ஒரு ஊர் கரூர்னாலே எல்லாருக்கும் தெரியும். 2021 83.92% வாக்குப்பதிவு, இப்போ 2026 92.62% வாக்குப்பதிவு, கிட்டத்தட்ட 8.7% வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு. நிறைய தொகுதியில் மினிமம் வந்து 10-15% வாக்குகள் அதிகமாக போயிட்டு இருக்கு. இது எல்லாமே விஜய்க்கான விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவலை எல்லாரோட பார்க்கப்படுது, பேசப்படுது இது சார். ஸோ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இவ்வளோ விஷயங்கள் வந்து விஜய் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்த தகவலை வச்சு உடனடியாக தன்னுடைய நிர்வாகிகள் வந்து பனையூரில் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக அவர் கேட்டிருக்கார். 23ஆம் தேதி காலையில் 7 மணிலேருந்து என்னென்ன நடந்த விஷயங்கள், எந்தெந்த தொகுதியில் நடந்துச்சு, என்னென்ன விபரம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக நிர்வாகிகிட்ட சொல்லும்போது ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நடந்த தொழில் சம்பவங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து
மற்ற கட்சியெல்லாம் பணம் கொடுத்து வேலை செய்தவர்கள் மத்தியில் நம்ம பணமும் கொடுக்கல, அவர்கள் சொந்த கை காசை போட்டு செலவு பண்ணது, ஓட்டு போட முடியாத வரவங்களுக்கு வந்து போய் கூட்டிகிட்டு வந்தது, ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டு வந்து உதவிகள் பண்ண விஷயங்கள், ஒவ்வொரு பூத்திலையுமே நம்மளுடைய தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இங்கே குறிப்பாக வந்து எல்லா பேருமே ஃபேமிலியாக வந்து கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட காஸ்டியூமோட நிறைய பேர் வந்திருக்காங்கங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட விஜய் கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட எல்லா பேருடைய பார்வையுமே நமக்கு விஜய்க்காக நாங்கள் வந்திருக்கிறோம், ஃபாரின்லேருந்து வந்த நிறைய பேர் வந்த விஷயங்களை சொல்லி அந்த ஃபேவரான நடந்த விஷயங்கள் பூராமே விஜய்கிட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. எல்லா தொழிலுமே சிறப்பாக நடந்து முடிஞ்சத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சில தொகுதியில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துச்சு சார், அது எல்லாமே சால்வ் முடியாச்சுன்ற விஷயத்தையும் சொல்லப்பட்டு 6 மணிக்கு மேலே வாக்குகள் பதிவு முடியப்போ அந்த இவிஎம் மிஷினை வந்து எந்த அளவுக்கு சீல் வைக்கப்பட்டு சேஃப்டியாக அந்த பாக்ஸில் வைக்கப்பட்டு எடுத்து போகிற வரைக்குமே நம்ம தொண்டர்கள் வரிசையாக இருந்த அது செயல்பட்ட ஒரு விஷயத்தையும் அவர் தெள்ள நிர்வாகிகள் வந்து விஜய்கிட்ட சொல்லப்பட்டதும் விஜய் எல்லாமே கேட்டுட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக பேசப்பட்ட ஒரு தகவல் வருது நிர்வாகிகள்கிட்ட. ஏன்னா இந்த வாக்கு சதவீதம் வந்ததும் விஜயனால தான் வந்தது அப்படிங்கிற மற்ற அரசியல் கட்சிகள் பேசுகிறதையும் அவர்கள் கேட்கும்போது, ரெண்டாவதாக இங்கே ஒரே ஒரு விஷயத்தை சிறப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த பெண்கள் ஆதரவு இருந்தால் தனி மெஜாரிட்டி வர வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு விஷயம் பேசப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பாருங்கள். இங்கே பெண்கள் ஆதரவு விஜய்க்கு ஏகப்பட்டது இருக்குங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அரசியல் விமர்சகர் வந்து காரில் போகும்போது இந்த பெட்ரோலில் செக்கிங் வந்தாங்க இல்லையா தேர்தலுக்கு முன்பாக, அப்போ இங்கே எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நபர் வந்து அந்த வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு செக்கிங் போனதுக்கப்புறம் சார் மறந்துடாமல் டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க சார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறத அவர் பேசுகிறது இருக்குது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தேர்தல் அலுவலகத்துக்கு வந்தவர் விஜய்க்கு ஓட்டு போனேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாருங்க. அப்போ விஜய்க்கு எல்லாரும் மத்தியிலையுமே மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது அப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுனது. ஸோ இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா ஒரே வார்த்தை, விஜயனுடைய தரப்புல இருந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் அதிகமாக போனது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதையும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் சமீபத்தில் பேசுனது எஸ்ஐஆர் ஃபார்முக்கு பிறகு மே 4ஆம் தேதிக்கு பிறகு விஜயுடைய இந்த வாக்கு சதவீதம் வச்சு தான் பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற பேசின ஒரு வீடியோவும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக இந்த நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு, பெண்களுடைய ஆதரவு, இந்த இளம் தலைமுறையுடைய ஆதரவு, இந்த வாக்கு சதவீதம் அதிகமானது காரணம் எல்லாமே வந்து விஜய்ங்கிறனில் ஒரு தனி நபர்னால மட்டுமே தான் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஏகப்பட்ட தொகுதிகளை அவர் வந்து கைப்பற்றுவார், அது அப்படி அவர் வந்து அந்த நிறைய தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும்போது இங்கே அவர் என்ன ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கப்பட்டு பேசப்பட்டிருக்கு சார் இப்போது வரைக்கும். இங்கே குறிப்பாக இன்னொன்று சொல்லிக்கிற முன்னா இந்த மாற்றுக் கட்சியில் சேர்ந்தல் பேசுகிறான்னு சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து மாற்றுக் கட்சிகளுக்காக வாக்குகளை சேகரிக்க போகும்போதும் தெருவாக போகும்போதும் அவர்களுடைய சார்பாக நிறைய வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கிற அளவுக்கு பேசப்பட்ட தகவலும் நமக்கு வருது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, அதை விஜய் வந்து இறுதி பிரச்சாரத்தை முடித்து அந்த பிரச்சார வேனில் போகும்போது ஒரு டிராஃபிக்கில் வந்து பிளாக் ஆகுது, கூட்டம் சேர்ந்துருது. அங்கே 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க, கையில் கொடிகளை பிடிச்சிட்டு அவர்கள் எந்த பிரச்சாரத்துக்கு போகிறோம் அந்த கொடிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த விஜய் வந்து பார்க்கும்போது அவர் எந்த கட்சியில் இருக்குங்கிறத மறந்துட்டாங்க, தன்னோட கையில் எந்த கொடி இருக்கிறதையும் மறந்துட்டாங்க. விஜய் கிட்ட போய் கார்கார்கிட்ட போய் தட்டி பேசுனது, ஆதரவு சொன்னது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன விஷயத்தையும் பார்க்கும்போது அது பிறகு தெரியுது விஜயே எந்த அளவுக்கு அவரும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட வாக்குகள் வந்து நிறையா வந்திருக்கிற ஒரு தகவல் நமக்கு மேலே வருது சார். இதை ஸோ இங்கே அதனால தான் சொல்ல வரேன், மாற்றுக் கட்சியில் சேர்ந்தவர்களும் விஜய்க்கு வாக்கு வந்துன்ற விஷயம் சொன்னால் இங்கே குறிப்பாக நான் சொல்லிக்கிறேன், பணம் கொடுத்தா கூட இந்த வாக்குகள் யாரும் வாங்க முடியாது, யாருக்கு பிடிச்சதோ போட்டு போயிடுவாங்க. இங்கே எதுவுமே இல்லாமல் விஜய்ங்கிற அந்த தனிப்பட்ட ஒரு அன்பான ஒரு மனிதருக்காக மட்டும்தான் இவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கு, இந்த வாக்குகள் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு சார் இப்போது வரைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை மாற்றுக் கட்சியை சேர்ந்து நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறமா அவங்க மனசில் என்ன இருக்கிறது யாருக்கும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றாங்க. இப்போ மற்ற கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவ்வளோ வேகமாக வாக்குப்பதிவு நடந்தது? இல்லை, அதுதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த காலையில் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வாக்குப்பதிவில் வரும்போது ஒரு 40% போகும்னு சொன்னேன், அதுதான் போயிருக்கு. அப்போ ஸ்பீடு போது அது 12 மணி நிலவரம் ஒன்று வருது, கிட்டத்தட்ட 50% போகுது. 3 மணி நிலவரம் பார்த்தீங்கன்னா 70% போகுது. 5 மணி நிலவரம் 75 வரைக்கும் கிட்ட நெருங்கிருச்சு.
ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு செய்திகள் வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக போக போக எல்லாருடைய பேர் இவ்வளோ ஸ்பீடு அது வரைக்கும் போனதே இல்லையே, இப்போ ஏன் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சதவீதம் வந்து அதிகமாகிட்டே போகுதும் போது தான் அங்கே விஜய் தான் வந்ததுனால ஒரே காரணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த 11 மணி நிலவரம், 1 மணி நிலவரம், 3 மணி நிலவரம், 5 மணி நிலவரத்தில் பார்க்கப்படுது சார். அவ்வளோ ஸ்பீடு ஒட்டுமொத்தமாக குடும்பமாக இளைஞர்கள் மட்டுமே உள்ளுக்குள்ள இந்த ஏஜ் உள்ளவங்க நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் அலுவலகத்தில் உட்கார்ந்துருந்த அந்த அதிகாரிகள் முதற்கொண்டு சொல்கிறாங்க அதை. அப்போது இவ்வளோ பெர்சன்டேஜ் போனது காரணமே வந்து விஜயனால மட்டும்தான். அவ்வளோ ஸ்பீடு போனது காரணம் 5 மணி நிலவரமே பார்த்தீங்கன்னா 75-80% வரைக்கும் போன ஒரு விஷயம். 6 மணி நிலவரத்தில் தான் 85% வரைக்கும் போயிருக்க ஒரு தகவல் இது. இன்னும் 2 நாளில் பொறுத்துக்கு நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 88-90 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும்னு தான் இப்போதைக்கு ஒரு தகவலாக இருக்குது சார். அதுதான் சார் சொல்கிறேன், இந்த தேர்தல் நார்மல் தேர்தலே கிடையாது. பழைய 21ல் ஓட்டு போட்ட வாக்காளர்கள் இப்போ கிடையாது. 26ல் புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, புதிய சிந்தனையோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. கருத்து கணிப்பில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 50 பேர்கிட்ட பேசினா 10 பேர் தான் உண்மையை சொல்கிறாங்க, மீதி 40 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த 40 பேர் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நம்ம அதை 85% தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறத பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விவாதம் விஜயை நோக்கி வந்துருச்சு. எல்லா பேரும் விஜயை நோக்கி இப்போ எல்லாருடைய பார்வையும் விஜய் மேலே இருக்கு. இப்போ அவருடைய பேசக்கூடியது எல்லாமே விஜயை பற்றியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கு. சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஏண்டா கூப்பிட்டா வர அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ எல்லாருடைய பேச்சும் இருக்கு. சும்மா விட்டுருந்துருக்கலாம், திரும்பவும் சொல்லிக்கிறேன், சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்தது மாதிரி வா நாங்கள் வந்தார், நாங்கள் பேசினாரு, கூட்டத்தை காமிச்சாரு, பெண்கள் ஆதரவை காமிச்சாரு, கடைசியில் தேர்தல் நேரத்தில் பெர்சன்டேஜுடைய வாக்குகளையும் அதிகமாக காமிச்சிட்டு போயிட்டார். இது வரைக்குமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் விஜய் பண்ணியிருக்காரு. இப்போ இதை குறிப்பாக சொல்லணும்னா 84லேருந்து சில நிலவரங்களை எடுத்து வச்சிருக்கேன் நான், வாக்கு சதவீதத்தை. அது இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்கிறேன், நீங்கள் நேயர்களும் அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க, தெரிஞ்சுங்க என்னங்கிறத வேணும்னா. அதை 1984ல் 73.66% வாக்குகள், 89ல் 69.60%, 91ல் வந்து 63.68%, 96ல் 66.92%, 2001ல் 59.7%, 2006ல் வந்து 70.13%, 2011ல் 78.12%. இதுதான் ஹையஸ்டான பர்சன்டேஜ் வாக்குப்பதிவானது வந்து 2011ல் 78.12%, 2016ல் வந்து 74.81%, 2021ல் 72.81%, இப்போ 2026ல் 84.29%. இன்னும் முடிவாகல, முடிவாகல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய 90 சொல்லியிருக்கிறாங்க. 2 நாள்ல நியூஸ் வரும், கிட்டத்தட்ட நெருங்கும். இன்னும் கரெக்டான அலைன்மெண்ட் நமக்கு வரல, ரிசல்ட் வரல, வந்ததுன்னு ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இதுவே ஹையஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2021க்கும் 24க்குமே கிட்டத்தட்ட 15% வரைக்கும் மேலே அதிகமாக போயிருக்குன்னா இது விஜய்ங்கிற அந்த வருகையால் மட்டும்தான் சொல்லி இந்திய அரசியல் தலைவர்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. மே 4 வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. மே 4ஆம் தேதிக்கு ஒரு 12 மணி பிறகு அவருடைய பேச்சு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பார்க்கலாம். சரிங்க சார், இன்னும் பல தகவல்கள் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் மேலே என்னென்ன தொகுதிகள்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் படித்த இந்த தகவல்கள், இந்த பர்சன்டேஜ்லாம் படிச்சிங்க, இந்த தொகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குதுங்கிறத தான் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள். ஸோ இன்னும் பல தொகுதிகள் லிஸ்ட்டு வச்சுருக்காரு, அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். இந்த லென்த்து ரொம்ப சொல்ல முடியல, அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி சார். நன்றி.